Hallelujah. Hallelujah. Hallelujah.
நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து செல்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. மேலும் கடவுளோடு அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்களுடைய நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். அல்லேலூயா. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நீ ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்போ ஒரு 3 கேள்வி கேட்கிறேன். முதல் கேள்வி, நான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டேனா? அல்லேலூயா. சரி. அடுத்தது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். எத்தனை பேர் அன்பு கூறுவீங்க? எத்தனை பேர் அவரிடத்தில் அன்பு கூறுவீங்க? சரி. மூணாவது, உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குதா? சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குதா? உங்களுக்கு வர்ற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே நன்மைக்கு தான். அதான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நன்மையாக நடக்குதுன்னு சொல்லல, நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா? அப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. என் வாழ்க்கையில போராட்டம் வருது, அது என் நன்மைக்காக தான். என் வாழ்க்கையில பிரச்சனை வருது, அது என் நன்மைக்காக தான். என் வாழ்க்கையில ஒரு கடன் பிரச்சனை வந்திருக்குது, அது என் நன்மைக்காக தான். அப்படின்னு சொல்ல முடியுமா? ரெண்டு இதுக்கு கை தூக்குறவங்க, மூணாவது கை தூக்குறது. அப்போ அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த பகுதியில் நம்ம கடந்து வருவது கொஞ்சம் கஷ்டம். அப்படிதானா? சகலமும் நன்மைக்கு எதுவாகும். ஆமென். அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலையில்லை, கைகோர்ந்து பாடிடுவே. நடந்ததெல்லாம்
எனக்கு வியப்பூட்டும் காரியங்கள், நான் நினைக்காத காரியங்கள் என் வாழ்க்கையில செய்தார். இந்த மாதத்துல செய்தார். ஒருவேளை செய்யலைன்னா கவலைப்படாதீங்க, இன்னும் 11 மாதம் இருக்குது. ஹalleluya, praise the Lord. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன? நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்து கொண்டிருக்கிறார். praise the Lord. நன்மையாக நடக்கிறது வேற, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது வேற. நன்மையாக நடக்கிறதுனா once for all, அது நன்மையாகவே. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுனா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு ஆண்டவர் உனக்கு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளானுக்காக சில காரியங்கள்ல நீ விழுந்து எந்திரிச்சு ஓடி உட்கார்ந்து எந்திரிச்சு நின்று கண்ணீர் விட்டு உன்னை பாடுகள் உபத்திரவங்கள் பகவனியா கொண்டு போய் கடைசியில அந்த நன்மையில அவர் என்ன திட்டம் வைத்திருக்காரோ அந்த நன்மையில கொண்டு போய் சேர்ப்பார். ஹalleluya. இதை யோபு பக்தன் அறிந்தான், தாவீது அறிந்தான். praise the Lord. ஹalleluya. ஆனா எதிர்பார்ப்பது ஆண்டவரிடம் இருந்து வரல. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம ஜெபிச்ச எதிர்பார்ப்பது ஆண்டவரிடமிருந்து வரல. அது எதிர்மறையா வருது. நம்ம ஒண்ணு ஜெபிச்சோம், அவர் ஒண்ணு கொடுக்கிறார். praise the Lord. ஹalleluya. நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன ஜெபிக்கமோ அதுவே நமக்கு வேணும். இல்லைன்னா எத்தனை பேருக்கு அப்படி வேணும்? நான் ஜெபித்தது எனக்கு வேணும்னு சொல்றவங்கள கேட்குங்க பார்ப்போம். praise the Lord. ஹalleluya. சரி, நான் ஜெபிச்சேன் ஆனா அவர் வேற எதையோ தந்தாருன்னு சொல்றவங்கள கேட்குங்க. நான் ஜெபிச்சேன் ஆனா அவர் வேற எதையோ தந்தாரு. அப்படி அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? அப்படி அனுபவம் இருக்கா? யாருக்குமே இல்லையா? ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. சரி, இந்த மாதத்துல தருவார். ஆமென். நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிச்சதுக்கு வேற ஒரு காரியத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஜெபம் உடனே பதிலை கொண்டு வரும். ஆமென். ஹalleluya. அந்த பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உடனே வரும். நம்ம ஜெபிச்ச உடனே பரலோகத்துல இருந்து பதில் வந்துடும். ஆனா அந்த பதில்ல 3 வகை இருக்குது. ரெட், ஆரஞ்சு, கிரீன். இதான் 3. ரெட் சொல்லிட்டாங்கன்னா என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஹalleluya. என் நினைவுகள் உன் நினைவுகளை காட்டிலும் மேலானதா இருக்கிறது. ஆரஞ்சு அப்படின்னு சொன்னா பொறுத்திரு மகளே, நிச்சயமாவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படின்னா என்னன்னா காத்திருன்னு அர்த்தம். என்னது? காத்திரு. கிரீன் அப்படின்னா கிராண்ட். praise the Lord. நிறைய நேரம் நம்ம கிரீனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ரெட் சிக்னலையும் ஆரஞ்சையும் காட்டுறாரு. அத ரெண்டையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியல. praise the Lord. ஹalleluya. ஆனா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களே, தெய்வம் உன்னை அழைத்தார் என்று சொன்னார். if you know the God's calling, ஆண்டவருடைய அழைப்பை அறிந்திருப்பாய் என்று சொன்னார். ஒன்றை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், எந்த பாதையில் சென்றாலும் ஆவியானவர் உனக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடிப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப நம்முடைய அழைப்பை நம்ம உறுதிப்படுத்தணும். நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். ஆமென். ஹalleluya. praise the Lord. பவுல் தமஸ்கு வீதியில வர்றாரு. தமஸ்கு வீதியில வரும்போது ஆண்டவர் சந்திக்கிறார். சவுலை சந்தித்து
அந்த சந்திப்பின் நிமித்தம் பயங்கரமான ஒளி கடந்து வந்தபோது இந்த சவுலுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. ஆனா சந்தித்தது யாரு? ஒரு நிமிடத்துல கண்ட கையை வச்சு சுகமாக்குற தெய்வம் தான். சேர குறைச்சி கண்ணுல பூசி சுகமாக்குற தெய்வம் தான். இப்ப யாரை சந்திக்கிறாரு? பவுலை சந்திக்கிறார். இத பவுலை சந்திக்கும் போது அவரோட கண் என்னாயிடுச்சு? அந்த மகிமையில தாங்க முடியல, கண்ணு மறைக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு 3 நாள் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ ஒரு நன்மை இருக்குது, அதுக்கு காத்திருக்கணும். ஒரு நன்மை இருக்குது, அதுக்கு இவன் 3 நாள் காத்திருக்கணும். இந்த 3 நாட்களும் என்ன நடக்குதுன்னா, இவனுக்கு கமாண்ட் வருது, நீ எங்க போ? அனனியா வீட்டுல போய் அங்க உட்கார். அப்போ நம்முடைய பார்வையில அது நன்மையா இருக்கலாம், நம்முடைய பார்வையில அது நல்லதா தோணலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய பார்வையில் நன்மையாக தோன்றுவது முடிவு. உன்னால ஒரு காரியத்தை கிரகிக்க முடியாது. அதுதான் ஆலோசனையில் ஆச்சரியமான தெய்வத்தோடு நீ இருக்கணும். ஹalleluya. 3 நாள் காத்திருக்கிறான். 3வது நாள் கர்த்தர் கண்களை திறக்கிறார். யாரு? கிறிஸ்தவர்களை கொலை செய்தவன், யோவான் ஸ்நானகன் அடிக்க கிறிஸ்தவர்கள் கொலை செய்வதற்கு அனுமதி வாங்கிட்டு வந்தவன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்று அந்த மனிதன் எழுதின நிருபங்கள் தான் வேதாகமத்திலே அதிகம். அப்பொழுது அனனியா கேட்கிறாரு, ஆண்டவரே, இவன் ஏற்கனவே எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கிறான், இவனை எதுக்கு நீங்க கொட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட அருமையாக இருக்கிறார். ஆமென். யோவானை பார்க்கிறோம். யோவான் ஆண்டவருடைய அன்பு சீடர். ஆண்டவருடைய மனதோடு சாய்ந்து அன்பு சீடர் யோவான். இந்த யோவான் பத்ம தீவிலே, அறியாத ஒரு தீவிலே அவனை கொண்டு போட்டார்கள். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உலக பார்வையில தீமை. என்ன தீமை? தனிமை உணர்வு வாட்டணும், அவன் அப்படியே அங்கே சென்று அடியணும், அதுக்காக போட்டாங்க. ஆனா யோவான் அங்க உட்கார்ந்து என்ன பண்ணாரு? நன்மை, தேவன் தீமையை நன்மையா மாற்றினார். பத்மதீவில் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். பரலோக தரிசனங்களை பார்த்தா அங்கே இருந்து எழுதப்பட்டதுதான் திருவெளிப்பாடு. அப்போ ஒரு தீமை, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை ஒளிஞ்சிருக்கு. ஆமென். எனக்கு உபத்திரவம் வந்தது, துன்பம் விளைந்தது எனது நன்மைக்காகவே. அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். பக்கத்துல கையோடு சொல்லுங்க, துன்பம் வந்துட்டு பயப்படாதீங்க. துன்பத்தோடு நீங்க இருந்தாலும் கலங்காதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கிறது.
1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8 to 14 வரை நாம் எடுத்து பார்ப்போம். முதல் காரியம், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற காரியம், that is நிச்சயமற்ற நேரம், நிச்சயமற்ற கால அளவு, the uncertain timing of God. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8 to 14 வரை. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாட்கள் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியை முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து, சவுல் ஒரு 7 நாள் காத்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? சாமுவேல் தான் சர்வாங்க தகன பலி செலுத்த முடியும். இவர் வரல. இவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? காத்துக்கிட்டு இருக்காரு. 7 நாள் கழித்து வர, அதுக்குள்ள இவருக்கு பொறுமை தாங்க முடியாம என்ன பண்ணிடலாம்? அந்த பலி செலுத்திடலாம். செலுத்தி முடிச்ச போது சாமுவேல் வர, சவுல் அவனை சந்தித்து, சவுல் அவனை சந்தித்து மன்னன் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும். அதுல ஒரு வார்த்தை வருது பாருங்க, குறித்த நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை. நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை. நன்றி பிள்ளைகளே, கடவுளுடைய சித்தம் நம்ம செய்யாம குறித்த நேரத்தில் செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய நன்மையை எழுதுவோம். நமக்கு தேவ சமூகத்துல பொறுமை ரொம்ப முக்கியம். சில நேரம் கடவுள் நம்மை ஒரு சில காலங்களுக்கு, ஒரு சில காலகட்டத்துக்கு நம்மை நிறுத்தி வைப்பார். இங்க பார்க்கிறோம், ஒரு கால அளவு வைத்து அதுல காத்திருக்கிறது நமக்கு முடியல. சில காரியங்கள் மார்த்தாள் மரியாதை பார்க்கிறோம். லாசர் இறந்துட்டாரு. ஆண்டவருக்கு செய்தி சொல்லப்படுது. இந்த மார்த்தாள் மரியாதை என்ன நினைச்சாங்க? இந்த மார்த்தாள் மரியாதை என்ன நினைச்சாங்க? ஆண்டவரே, நீங்க வந்திருந்தா அவன் சுகமா இருப்பான். என் சகோதரனுடைய சுகவீனம் இருக்கும் போதே வந்தா அவன் எடுத்துருப்பான், அவன் சுகம் பெற்றிருப்பான். அவன் சுகவீனமா இருக்கும் போதே நீங்க வந்திருந்தா அவன் என்ன இருப்பான்? சுகம் பெற்றிருப்பான். ஆனா ஆண்டவருடைய கால அளவு எப்போ வந்தாரு? எப்போ வந்தாரு? வாழ்க்கையில தாமதம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தாமதம் இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே போல பார்க்கிறோம், ஆண்டவர் நற்செய்தியை அறிவித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் போது செய்தி வருது. யார் வாரா? தன்னுடைய பிள்ளை சுகவீனமா இருக்குது அப்படின்னு சொல்லி யார் வந்து பிள்ளையுடைய தகப்பனார் வந்து ஆண்டவரே நீ வாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளை
அல்லேலூயா. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்குள்ள அந்த செய்தி இல்ல இறந்துட்டான். Praise the Lord. Hallelujah. 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 சில நேரங்களில் நாம் ஜெபிப்பது ஒன்றாக இருந்தாலும் சில கால தாமதங்கள் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுல ஆண்டவருடைய வழிநடத்துதல் இருக்கும்னு சொன்னால் God has some plan for you. ஆமென். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் விடுதலை பயணம் 14, 11, 12 வாசிக்கும் போது விடுதலை பயணம் 14, 11, 12 அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றால் நீ எங்களை பானைகளுக்கு சாவதற்கு இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்திற்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பானைகளுக்கு செத்தொழிகளை விட எகிப்திற்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். பாருங்க, ஆண்டவர் இவர்களை எகிப்தில இருந்து அடிமைத்தனத்துல இருந்து தூக்கி எடுத்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். மேக ஸ்தம்பமாக கொண்டு போகிறார், அக்னி ஸ்தம்பமாக கொண்டு போறாரு, வானத்து மன்னாவை பொழிகிறாரு, காடைகளை பொழிகிறாரு, பல அற்புதங்களை செய்கிறார். ஆனா எங்கேயுமே அவர் அங்கிருந்து கொண்டு வரும்போது அவங்க கிட்ட என்ன சொன்னல, நான் உனக்கு எங்க கொண்டு போறேன், உனக்கு 10 வாரம் வரும், 10வது வாரம் நீ விடுதலையாக அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. மௌனமா இருக்க, மௌனமா கொண்டு வர. Praise the Lord. Hallelujah. இப்போ கொண்டு வந்த பிறகு ஒரு பக்கம் நெருக்கம், ஒரு பக்கம் பஞ்சம். இவங்க கேட்கிறாங்க, நாங்க மறுபடியும் எங்க போறோம்? மறுபடியும் பேக் டு பெவிலியன். நாங்க எங்க வந்தோமோ அங்கேயே நாங்க போறோம். அப்புறம் எகிப்துல இருந்து, எகிப்து அப்படிங்கிறது என்னது? அடிமைத்தனம், பாவம் நிறைந்த இடம். கடவுளை மறந்து இந்த உலக ஆசைகளையும் உலக இச்சைகளையும் தனதாக்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் எகிப்து. இரட்சகரை மறந்து மனம் போன போக்கிலே வாழ்கிற இடம்தான் எகிப்து. இந்த எகிப்திலிருந்து கடவுள் விடுதலையாக்கி கொண்டு வருகிற போது மனிதனுடைய எண்ணங்கள் எப்பொழுது நாங்கள் எகிப்துக்கு போவோம்? Praise the Lord. Hallelujah. Hallelujah. இவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்ப எகிப்துக்கு போவோம்? நீங்க எதுக்கு எங்களை கொண்டு வந்தீங்க? அதே விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை சந்தித்து விட்டார் என்றும் அவர்களது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்றும் கேள்விப்பட்ட போது குப்புற விழுந்து தொழுதனர். 14 எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலைநிலத்தில் செத்தொழிகளை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். பாருங்க, நன்மைக்கு ஏதுவாகத்தான் ஆண்டவர் கொண்டு வர்றாருன்றத புரிஞ்சு கொள்ளவே முடியல. மறுபடியும் எங்கதான் போகணும்னு விரும்புறாங்க? மறுபடியும் எங்கதான் போகணும்னு விரும்புறாங்க? பாவத்துக்குள்ள போகணும்னு விரும்புறாங்க. நண்பு பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வழி நடத்துகிற போது, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை வழிநடத்தி செல்லுகிற போது சில பாடுகள் வரலாம், சில தாமதங்கள் வரலாம், சில இடர்பாடுகள் வரலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலம் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படி நீ செய்ய வேண்டியது அவர் அன்பு செய்யும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அன்பு செஞ்சிருக்கிற உனக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர அன்பு செய்ய முதல்ல பழக்கம். ஜீவனோட இருக்கிறது தேவனுடைய கிருபை, அதை மறந்துடாத. கர்த்தர் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாருக்கும் அவர் ஜீவனுள்ள தேவன் என்று உணர்ந்தபடி அநேகருக்கு அவர் பிரசன்னமாகிக் கொண்டிருக்கிறார். தாயின் கருவில முன்குறித்த தெய்வம் அவரிடத்தில் அன்பு செலுத்த முடியாதபடி கண்கள் மாயினால் மூடப்பட்டிருக்கிறது. உலகத்தின் மீதும் உலகத்தில் இருக்கிறவர்கள் மீதும் கண்கள் நோக்கி இருக்கிறது. படைத்தவரை மறந்து படைப்புகளையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கண்களை மூடி தெய்வத்தை நோக்கி தெய்வத்தை நோக்கி பார், தெய்வத்தை நோக்கி பார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ இழந்தியோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி உனக்கு தருவார். இழந்து போனதை மறுபடியும் நீ பெற்றுக் கொள்வாய். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கண்களை மூடி செவி. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன்னுடைய ஜீவியத்திலே இருக்கும் என்று சொன்னால் இந்த மாநிலத்திலே கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி தெய்வமே என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், பரலோக அக்கினியால் என்னை சுத்திகரியும், கேடான இதயத்தை சுத்திகரியும், கேடான சிந்தனைகளை சுத்திகரியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா நோக்கி பாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையோ எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக சிலுவையிலே மரித்தவர், என் அக்கிரமங்களை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய இழிவான எண்ணங்களை எல்லாம் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.